நாங்கள் இப்போ வெள்ளையங்கிரி ஹில்ஸ் வந்தோம். சோழர்கள் வாழ்ந்த பகுதியை நம்ம வந்துட்டோம். மேலே போவோம். மேலே போயிட்டு நாங்கள் இப்படிக்கு எப்படி ஏற போகணும்னு தெரியல. ஏன்னா 1 வீக் முன்னாடி தான் உடம்பு சரியில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, மனசெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. உண்மையை நல்லா அரைச்சி அதை சூடாக பிணைஞ்சி அதை நமக்கு சூடாக வேற லெவலு சாப்பிடும்போது பா டேஸ்ட். ஃபைனலி 6000 அடி தாண்டி சிவனை பக்கம் வந்தாச்சுங்க. வெள்ளையங்கிரி மலை இங்கே தாங்க இருக்கு. சரி, ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இன்னைக்கு டிஃப்ரெண்டாக கார் கொடுக்கணும் பார்க்கிங்களா? இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு ரைடு தாங்க போகிறோம். எங்கே போகிறோம்னா சவுத்து கைலாசன்னு அழைக்கப்படுற வெள்ளையங்கிரி மலைக்கு தான் நாங்கள் எல்லாருமே போகிறோம். நம்ம ஊர்ல இருந்து பசங்கலாம் பஸ்ல டூரிஸ்ட் பஸ்ல எல்லாம் வேற ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம பாய்ஸ் மட்டும் போறோம். இன்னும் ஆஃப்டர் லாங் டைம் எடுத்திருக்க வண்டியை. இப்போ வந்து என்ன சொல்றது இருந்தா ஜேர்னி ஸ்டார்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் என் ஃபேஸ் வந்து இனிமேல் காமிக்க மாட்டேன், மாஸ்க் போட்டு தான் வீடியோ பண்ண போகிறேன். அதுக்குள்ளே எப்படி ஃபேஸை காமிச்சோம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கு. வந்து இன்னும் 4 பேர் பார்க்கட்டும். 4 பேர் மீன்ஸ் ஒருத்தன் பார்க்க வேண்டியவங்க பார்க்கட்டும். அதுக்குனால தான் மாஸ்க் வந்து கழிட்டேன். நான் எப்படி இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நீ வீடியோஸ் எல்லாம் தரமாக வரும். வேறு லெவல் ட்ராவல்ஸ் இருக்குது. இந்த 2023 வேறு லெவல் ட்ராவல் பிளான் பண்ணி இருக்குது. எல்லாமே வேறு லெவல் நடக்க போகுது. ஸோ வீடியோஸும் மறக்காமல் வரும். எல்லா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் இதுதான் வெள்ளையங்கிரி மலையோட என்ட்ரன்ஸு. இப்போ வந்து நம்ம வந்து மலை ஏற போகிறதில்ல. இப்போ வந்து முன்னாடி சாப்பாடு போடுறாங்க. ஸோ பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்டு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வேறு லெவல் ஃபன்னாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபன்னுக்கு நான் வேறுங்க. அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, சாப்பாடு வருமா சாப்பாடு இருக்குது, கூட்டம் வருமா செம்ம கூட்டம் இருக்குங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஏறாதீங்க. ஏன்னா செம்ம கூட்டம் கோயில். நாங்கள் வந்து அவசரப்பட்டு அந்த லீவ் டேஸில் ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால இந்த கூட்டம் நம்ம சரியாக வீடியோ கூட இருக்குங்களா நான் முடிஞ்ச நல்லா வீடியோ எடுத்து பார்க்குறேன். ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இப்போ வெள்ளையங்கிரி ஹில்ஸ் வந்தோம். சோழர்கள் வாழ்ந்த பகுதியை நம்ம வந்துட்டோம். மேலே போவோம். மேலே போயிட்டு நாங்கள் இப்படிக்கு சப்போர்ட் மட்டும் பண்ற ஆளை பேசுறேன். எவ்வளவு ஸ்லோவா உப்புமா டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரவையில் உப்புமா பண்ணாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கோதுமையில் பண்ணியிருக்காங்க. கோதுமையை நல்லா அரைச்சி அதை சூடாக பிணைஞ்சி அதை நமக்கு சூடாக வேற லெவலு சாப்பிடும்போது பா டேஸ்ட்டு. ஒயிட் சட்னிங்க, வேற ஒரு சான்ஸே இல்லை. அடி தூளா மாஸ்
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ வந்து வெள்ளையங்கிரி மலை வந்து வேறு லெவலில் ஏறியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏற போகணும்னு தெரில. ஏன்னா 1 வீக் முன்னாடி தான் உடம்பு சரியில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, மனசெல்லாம் ஒன்றும் சரியில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமும் உடம்பும் வேறு லெவலில் இருந்தது. இப்போ வந்து மலை ஏறும் போது எப்படி இருக்குது எல்லாமே முடிஞ்சிருக்காங்க. நைட் டைம் தான் ஏற போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:24. இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தோம். இன்னும் ஏற ஸ்டார்ட் பண்ணல. ஏறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாமே இந்த பஸ்ஸில் தாங்க. சதீஷ், எத்தனை பேர் இந்த பஸ்ஸில் வந்தீங்க நம்ம ஊர்லேருந்து? பஸ்ஸு கூடலாம் வேண்டாம். எந்த பஸ்ஸு? நீ ஒன்றும் பஸ்ஸுக்குள்ள பஸ்ஸு படிக்க தெரியாதா? என்ன போட்டிருக்கு? சங்கீதம் படிடா. சீதாபதி. எந்த ஊர் வண்டி? ஓ அப்படியா, சரி சரி. எத்தனை பேர் வந்தீங்க? 50 பேர். 100 பேர் சொல்றா சொல்லுங்கண்ணா. பசங்க எல்லாம் ஒரே பஸ்ல வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஊர்லேருந்து வந்தாங்க எல்லாருமே சப்பாத்தி ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கும் சப்பாத்தி 3 சப்பாத்தி தொட்டுக்க சட்னி எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம பாய்ஸ் உட்காந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த ஸ்டாப் பேர் பார்த்தீங்கன்னா பூண்டி, அதான் பஸ் ஸ்டாப்பு. இங்கே வந்தீங்கன்னா வெள்ளையங்கிரி இங்கேயே வந்து பஸ்ஸு நிற்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங். சாப்பிடாம வந்தீங்கன்னா இந்த சைடு கடை எல்லாமே இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அன்னதானமும் போடுறாங்க. அது என்ன இழுத்தீங்களா இப்போ? அது மாதிரி என்ன பல வித்தே கைக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்படியே ஏன் ஐடியா இட்ரா நிலால இருக்க பாட்டிக்கு இது லைட் ஆட்டி விட மாதிரியா? பாட்டி பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டு யாருக்கும் பசியாக இருந்துச்சுன்னா அங்கே ஆர்டர் போடுங்க. எல்லாருமே கரெக்டாக ஒன்று வந்துடும். லைட் எவ்வளோ தூரம் அடிக்கல ராமு? வந்தீங்கன்னா நைட் டைம் ஏற வந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ஒன்று அடிச்சு எடுத்துக்கோங்க, தேவைப்படும். ஹில்ஸில் மல்டி பர்பஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மாற்றி அந்த சைடு 2 சைடு ஒன்று போல இருக்குது. நைட் டைம் எல்லாம் பவராக இருக்குது, நல்லா தூரமாக வந்து பார்க்குறதுக்கு. ஓ இது வந்து ஷார்ட்டா. ஓ ஷார்ட்டு. அதாவது பக்கத்தில் எதுவும் நல்லா பாறை இந்த மாதிரி இருக்குதுன்னா அதை பார்த்து போகிறதுக்கு வந்து இந்த யூஸ் பண்ணுறோம். அந்த பிளிங்க்கு ஹெல்ப். இது வந்து தூரத்தில் ஆள் வராங்கன்னா பார்த்துட்டு ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு சுதாரிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம போகிறது. அந்த லாஸ்ட் ஒன்று பிளிங்க் ஆகுது பாரு. இன்னும் அமுக்கு, லைட் அமுக்கு, லைட் அமுக்கு. இந்த அமுக்கு இல்லை, அந்த லைட்டு இன்னொரு அமுக்கு. அப்படியா? அப்படி இல்லைடா, சரி ஒரு அமுக்கு. இது ஒன்றுமே ஆகலையா பாபுஜி? ஒன்றுமே ஆகலையா? அவ்வளோதான். நான் இப்போ அடித்தேன், இந்த லைட் இருக்குது போரு, இந்த பிளிங்க் ஆகுது போரு. லாங் ப்ரெஸ் பண்ணால் பிளிங்க் ஆகுது. டிஸ்கோ நாங்களே பாட போகிறோம். ஆடு 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 ஆடு. இது வந்துட்டு எதுக்குன்னா, அதாவது நாங்கள் ஆள் வர்றோம் அப்படி சொல்லி ஒரு ஹெல்ப் இல்லாட்டி ஏதாச்சும் எமர்ஜென்சினா போலீஸ்காரங்க மேக்ஸிமம் ஹைவேல ஏதாவது நிப்பாட்டி வச்சு அடிப்பாங்க. ஃபைனலி மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இப்போ தான் டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. இப்போ தான் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் அடிவாரத்தில் மட்டும்தாங்க இருக்கும். இப்போ வந்து சப்பாத்தி, நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாம் சப்பாத்தி போட்டாங்க. அதெல்லாம் சப்பாத்தினா சாப்பிட்டு சப்பாத்தி போட்டாங்க, சப்பாத்தி சாப்பிட்டு இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக நம்ம வீடியோஸ் அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக போகிறேங்க. அடிவாரம் பார்த்தீங்கன்னா இதாங்க அடிவாரம். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாரும் இல்லையா? பார்த்தீங்கன்னா வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். இதான் அடிவாரம். இப்போ வந்து பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி மலையில் இருக்கிறோம்.
போலாமா? போங்க, ரொம்ப நாள் கும்பிட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் கைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்றம் வர முடிய போகுதுங்க. இனி இந்த சித்திரையோட இந்த வெள்ளையங்கிரி மலையை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். செம்ம கூட்டம். நீங்கள் எப்படி ஏற போகிறோம்னே தெரியல. நாங்கள் நீங்களும் இந்த வெள்ளையங்கிரியை செம்மையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஒர்க்கிங் டேஸில் வாங்க. கூட்டம் அவ்வளோ இருக்காது, நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. செம்ம கூட்டம் வாங்க. பின்னாடிலாம் ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. எங்களால் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்பம் எதுவும் பண்ணல, சும்மா தான் நிற்கிறோம். ஒரு ஃபார்மில் இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். வந்து நம்ம வந்து லைனில் தான் நிற்கிறோம். இந்த மாதிரி கம்பு எதுவுமே வாங்கலை, சும்மா அப்படியே கேசுவாக ஏற போகிறோம். செம்ம ரோடுங்க. நீங்கள் நார்மல் டைம் வந்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எதையும் கொண்டு போகக்கூடாது, பிஸ்கெட் கவர் கூட கொண்டு போகக்கூடாது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தனால யாரும் செக் பண்ணல. ஸோ நார்மலாகவே எல்லாமே அப்படியே லைனாக போய்கிட்டே தான் இருந்தாங்க. ஓகே, எனக்கு ஒரு குச்சி மேலே வரைக்கும் இருக்கான் பகுதி, மேலே போயிருக்கு. அந்த எடுத்துட்டேன். பாருங்க, குச்சி இருக்கு, காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இவ்வளோ குச்சி இருக்குது. நம்ம வந்து 30 ரூபா கொடுத்து வாங்கினாலும் இங்கே எவ்வளோ குச்சி தான் இருக்கும். ஸோ நம்ம குச்சி வேணும்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம், பெஸ்ட்டாகவே இருக்கும். ஐஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஃபுல்லு படியாக இருக்கும். பழனி மலை ஒரு 3 பழனி மலை ஏறின மாதிரி தாங்க இருக்கும். ஏறி வந்தோடனே விநாயகர் இருக்கும். இது விநாயகர் கோயில் வந்துடுச்சுன்னா இதாங்க முதல் கோயில். விநாயகரை பார்த்துட்டு அப்படியே அடுத்த மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், ஆனால் கல்லாக இருக்கும், படி இருக்காது, ஃபுல்லாக கல் அந்த மாதிரியே இருக்கும். அதுவும் தாண்டிட்டோம்னா அடுத்து ஒரு குகை வரும், பாம்பாத்தி சித்தர்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ குகை வரும். அந்த கோயில் வந்துச்சா 3ஆவது கோயில். நான் வந்து 2வது கோயிலேருந்து எடுக்க முடியல, இது வந்து 3வது கோயில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரியும். சன்ரைஸ் வந்து செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பட் எனக்கு கூட்டமாக இருந்தனால நம்மளால் சரி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. என் கூட வந்தவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. என்னால் சொன்ன மாதிரியே ஏற முடியல, இறங்க முடியல. ஸோ மழை வந்துருச்சு. மழையிலையும் நனைஞ்சிட்டு நானாக ஊடால ரெஸ்ட் எடுத்துட்டேன். எல்லாம் கூட எல்லாம் போயிட்டு 11 o'clock திரும்பி வந்தாங்க. நான் 11 o'clock தான் மேலே மலைக்கே போனேன் கைஸ். பட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே இனி நான் போக மாட்டேன், தனியாக போவேன். தனியானா
இந்த மாதிரி கூட்டம் இல்லாத டைமில் போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி போகும்போது செம்ம மழை கைஸ். இந்த மலையில் வெள்ளம் வந்துடும் நினச்சோம். அங்கே பேசி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் சிவன் தரிசிக்கிற எதுவும் வரல. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இது பார்த்திங்கன்னா 4வது மலை கொஞ்சம் நல்லா தான் கைஸ் இருக்கும். நமக்கு கஷ்டம் பார்த்திங்கன்னா மலை மட்டும்தான் கஷ்டம். அது ஏற்றிங்கன்னா கடைசி ஈஸியாக இருக்கலாம். அடுத்து 7வது மலை அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக வரலாம். அந்த மாதிரி நீங்கள் வரும்போது நீங்கள் சாக்லேட் அந்த மாதிரி வச்சுக்கினா உங்களுக்கு பெஸ்ட்டு. இங்கே கடையில் வந்து தண்ணி கூட 30 ரூபா ஒரு கேனு, எல்லாமே ரேட் அதிகம். ஸோ அப்படியே வரலாம். நீங்கள் 4வது மலையில் மட்டும் மேலே போயிட்டீங்கன்னா அதுக்கடுத்து 7ஆம் மலை வந்து கண்ணுக்கு தெரிய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக அந்த மலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். நல்லாயிருக்கும். வியூ செம்மையாக இருக்கும். தனியாக வந்தோம்னா செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கூட்டு இல்லைனாவே நம்ம செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த தெரியுது பார்த்திங்கன்னா கடைசி ஒரு மலை அதாங்க 7வது மலை வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து 5வது மலை பார்த்திங்கன்னா செம்ம ஈஸி, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக பட வேண்டாம். போய்கிட்டே 7வது மலை நல்ல ஒரு ட்ரெக்கிங்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளியங்கிரி வந்து ட்ரை பண்ணலாம். செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த வியூனா வேறு லெவல் வியூங்க. பசங்க வந்து கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர் இருக்கீங்களா கண்டிப்பாக ஒன் டைம் வாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 6வது மலைங்க. இங்கே வந்து தண்ணி இருக்கும், குளிப்பாங்க. குளிச்சுட்டு அப்படியே மேலே போவாங்க. பட் இந்த கூட்டத்துக்குள்ளே நான் சும்மாவே குளிக்க மாட்டோம். கூட்டத்துக்குள்ளே பார்த்தோன்னா குளிக்கலை. மழை வந்தனால மலையிலே குளிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் குளிக்கலை. இதுவும் 6வது மலை தான். இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அப்படியே போவோம். அப்படியே 7வது மலை ஸ்டார்ட் ஆகும். 8:30 ஆயிடுச்சு. 11:30க்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போயே மணி 8:30. இன்னும் ஒரு மலை இருக்குது. ஒரு மலை வந்து இங்கே இருக்குது. அதனால இப்போ ஏற போகிறோம். லாஸ்ட்டு 7வது மலை. நல்லா மேகமாக இருக்குது. வெள்ளம் இருக்குது. கூட வந்து எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் சேஃபாக இருக்கோம். இங்கே ஒரு 3 பேர் இருக்கோம். இன்னும் 3 பேர் தான் இருக்கோம். நாங்கள் சேஃபாக இருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் மலை தான் ஏறிட்டு இருக்கோம். 3 பேர் தான் நாங்கள் ஏறிட்டு இருக்கோம். எங்கள் கூட இருந்தவங்க எல்லாம் காணணுமோ, அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு திரும்பியே வந்துட்டாங்க. நாங்கள் தான் லேட்டு. ஃபைனலி சிவன் பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். சத்தம் கேட்குதா? அந்த மணி சத்தம் கேட்குதா? வேறு லெவல். கஷ்டப்பட்டு இந்த டைம் மலை ஏறி இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வேறு லெவலில் வந்து சிவனை ஈஸியாக பார்த்துட்டு போகிறோம். சிவனை பார்க்குற ஈஸி இல்லைன்னு நமக்கு தெரியும். பட் பார்க்குறோம் அடுத்த வருஷம். ஓ எடு ப்ரோ. அந்த தான் இருக்கு. ஃபைனலி 6 அடி தாண்டி உங்கள் ஐயாலங்கடா. ஹே காய்ஸ், ஃபைனலி 6 அடி தாண்டி சிவனை பக்கம் வந்தாச்சுங்க. வெள்ளியங்கிரி மலை இங்கே தாங்க இருக்குது. சரி சிவன் லிங்கமோ ஏதோ சிவன் இங்கே தான் இருக்குது. மழை, வெயில், இரவு, பகல் எல்லாமே கடந்து வந்து மணி வந்து 10 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். ஃபுல்லாக மேகமூட்டம் 10 மணிக்கு. வேற லெவலில் இருக்குது. கிளைமேட் தாங்க. என் மலைக்கு வந்தால் கிளைமேட் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. 10 மணிக்கு மலைக்கு வந்தாச்சு கைஸ். ஆனால் இன்னும் சிவனை பார்க்கல. இது இன்னும் இவ்வளோ கூட்டம் இருக்கு. சும்மா சீக்கிரம் பார்க்குறோம். அடிச்சு மணி பாருங்கள். இதுக்கு அடுத்து அடைஞ்சு பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.
சிவன் இப்போ வந்து கூட்டத்திற்குள்ள வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கலாம். இது வந்து நம்ம ரைடர் பாட் கரெக்டாக 12 hours ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் 11 o'clock ஆகுது. கரெக்டாக இப்போ தான் சிவனை பார்த்துட்டு கீழே இறங்க போகிறோம். மலைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூடாதெல்லாம் நட்டு வச்சுருப்பாங்க. நம்மளும் இந்த சூடாதை வந்து கையில் டேட்டோ குத்தலாமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சிவனோட பயங்கர பக்தன், ஸோ அதனால் குத்தலான்னு இருக்கேன். கீழே வந்தோம்னா இந்த மாதிரி தான் அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சிவன் அவ்வளோதான். இந்த மலைக்கு அடியில் தான் சிவன் இருப்பார். பாறைக்கு நடுவில் தவம் இருப்பார். நிறைய கதை இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் அடித்து பார்த்தா நிறையா செம்மையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது செம்மையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த டைம் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். அவ்வளோதான் ஏறதாங்க கஷ்டம். இப்போ நம்ம இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீ பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். இந்த மாதிரி பறக்கணும். அம்மா போகிறோம் கீழே. ஓகேண்ணா. ஹே காய்ஸ், ஃபைனலி சிவனை பார்த்துட்டு வந்தாச்சு. செம்ம டயர்டில் இருக்கும். இப்போ வந்து 7ஆம் மலையோட அடிவாரத்தில் தான் இருக்கும். 7வது மலையிலோட கீழே இருக்கும். இப்போ வந்து சாப்பிட தான் நிப்பாட்டியிருக்கோம். சரி சாப்பிட தான் நிற்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு. நம்ம ஊர்லேருந்து வந்தாங்களா, அவங்க வந்து பார்சல் பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஸோ இப்போ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே போக போகிறோங்க. அவ்வளோதான். எல்லாம் மேக்ஸிமம் நைட் வியூஸ் தான் எடுத்திருப்போம். இப்போ முடிஞ்சால் வீடியோ எடுங்க, ஏன்னா செம்ம டயர்டில் இருக்கேன். ஸோ ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள். நம்ம இறங்கும் போது பார்த்தீங்கன்னா செம்மையாக வியூ வந்து என்ஜாய் பண்ணி இறங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல கீழே பள்ளம். 5வது மலை தான். 5வது மலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது மலை அப்படி தெரியும், செம்மையாக தெரியும். நீங்கள் பக்கத்தில் வந்தாச்சுன்னு சொல்லி ஏறிக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான். நீ அப்படியே இறங்கி வீடியோ எந்த அளவு இருக்குன்னு தெரில. ஸோ ஏதோ கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணுறேன். ஹே காய்ஸ், ஃபைனலி வெள்ளையங்கிரி மலையை வெற்றிகரமாக ஏறி முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு குட்டா இல்லை பேடான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா பேடும் இருந்தது, குட்டும் இருந்தது. பேடுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஃபுல்லாக மழை. நானே ஒரு 1 hour இல்லை கோயிலுக்கு வரல இந்த அப்படி ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஏதோ எப்படி இருந்தாலும் திடீர்னு இருந்துச்சு. நானாட்டு மேலே மலைக்கு போயிட்டு கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது குட் நியூஸ் ஒன்று. பேட் நியூஸ்னால் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னேன். பேட் நியூஸு. அடுத்து மழை வந்து மலையிலையும் நல்லா ட்ரெக்கிங் பண்ணோம். அது வந்து கொஞ்சம் ஆபத்து தான். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது எனக்கு. அப்புறம் வெள்ளியங்கிரி மலை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. வெள்ளியங்கிரி மலைக்கு நீங்கள் காரில் பைக்கில் வந்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ தாங்க. வண்டியை பார்க்கிங் போட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். யாரும் வந்து பார்க்கிங் காசுலாம் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி கேர்ள்ஸ் வந்து நாட் அலோடு. அது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். ஏஜ்டு பீப்புள்ஸ், குழந்தைங்க மட்டும்தான் அலோடு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 hours அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க. அது வந்து ஸ்பெஷல் வேறு லெவல். அதுவும் இந்த மே வரைக்கு தான் இருக்கும். அது என்ன நம்ம மகா சிவராத்திரி போனோம். அது என்னது சிவராத்திரிலேருந்து இந்த மே மந்த் வரைக்கும் எப்பயுமே வந்து கோயில் வந்து ஓப்பன் தான். எப்போனா வரலாம் போகலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை ஏற போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸு இல்லை வாட்டர் பாட்டில் அதெல்லாம் கொண்டு போயிருங்க. இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் வாங்கின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சோடா பாட்டில் மட்டுமே 160 ரூபாங்க.
அது ரொம்ப டூ மச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் 40 ரூபா அந்த மாதிரி அதிகமாக சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப டூ மச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா செப்பரேட்டாக ஆளுக்கு ஒவ்வொரு தண்ணி கேன் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால அது ஒன்று, பசங்க யாருமே தண்ணி கேன் கொண்டு வரல. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி அடிக்கணும் 30 ரூபா கேட்டாங்க. ஸோ அதுலேயே எங்களுக்கு வந்து எனக்கு மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது செப்பரேட்டாக 2 வாட்டர் பாட்டில் அடுத்த ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம். இந்த டைம் நாங்கள் வந்து அந்த மாதிரி கொண்டு யூஸ் பண்ணல. வெள்ளையங்கிரியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அது வந்து அசுத்தம் பண்ணாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்களும் கொண்டு போகாமல் இருங்க. அப்புறம் நீங்களும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெள்ளையங்கிரி வாங்க, டெஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கனால எதுக்குனால பிடிக்கலான்னு சொல்லுங்கள். இன்னும் நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு புது வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.